தகுதி இருக்கிறது என்பதை ஊருக்கு உணர்த்துகின்ற சிரமத்தை நான் கந்தர் சஷ்டி கழகத்திற்கு தந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே ஒரு அரசியல் பொழிவாளனை கந்தர் சஷ்டி கழக விழா மேடையில ஏற்றுகிறோம் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்றினீர்கள் என்பதை விட நான் ஏறலாமா? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? ஏறலாம். என்னவென்று கேட்டால், என்னை பொறுத்தவரையில் தமிழ் கொடி எங்கெல்லாம் பட்டொளி வீசி பறக்கிறதோ அந்த மேடைகளில் எல்லாம் நான் இருப்பேன். ஏனென்றால் இந்த நாட்டில் கம்பன் கழகத்து மேடையிலே அன்றைக்கு கோடிக்கால் பூதமடா என்று பாடி பரவிய பூதப்பாண்டி ஜீவானந்தம் வந்து நின்று பேசுகிறார். ராமனை இந்த நாட்டிலே வழிபடி தெய்வமாக கொண்டாடி அந்த கம்பனுடைய விழாவிலே வந்து ஓடப்பர் உடையப்பர் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பொதுவுடைமை பூக்கோலம் போட்ட பூதப்பாண்டி ஜீவானந்தம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் கனல் மணக்க பேசுகிறவன் கம்பன் கழகத்து மேடையில ஏறி ஜீவானந்தம் பேசினார். காலம் தோல் உரிக்கிறது. கலைஞர் பேசுகிறார், வைகோ பேசுகிறார். இன்றைக்கு காலம் அந்த நிலைமைக்கு மாறுகிறது. அன்றைக்கு பூதப்பாண்டி ஜீவானந்தம் கம்பன் கழகத்து மேடையில் காரைக்குடியிலே பேசுகிறார். சட்டை அணியாத பெருமகனார், சட்டையை பற்றி சட்டை செய்யாத பெருமகனார், இந்திய துணைக்கண்டத்தினுடைய விடுதலைக்கு விராயிலும்புகளால் வீரவர்களால் எழுதிய பெருமகன், ஆகாயத்தை போல அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஐயா சா கணேசனார் அவர்கள் குறித்த நேரத்தில் மேடை ஏற வேண்டும், குறித்த நிமிடத்திற்குள் பேச்சை முடிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய கட்டுப்பாடோடு கம்பன் கழகம் இயங்குகிற பொழுது பூதப்பாண்டி ஜீவானந்தம் மேடை ஏறுகிறார். 40 நிமிடத்தில் அவர் பேசி முடிக்க வேண்டும். 40 நிமிடம் முடிகிற பொழுது மேடையில் சிவப்பு விளக்கு எரியும். ஆனால் ஜீவா பேசுகிறான், கம்பன் காட்டிய அரசியல் என்று 40 நிமிடம் தாண்டி 60 நிமிடம் தாண்டி 1 மணி தாண்டி 2 மணி நேரம் பேசிவிட்டார். ஐயா சா கணேசன் பேசாமலே உட்கார்ந்து விட்டார். எல்லோருக்கும் நேர கட்டுப்பாடு என்று சொல்லி கட்டுப்படுத்துவீர்களே, இன்றைக்கு கைகட்டி வாய்ப்புத்தி நின்று கேட்டீர்களே, என்ன காரணம்? நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து விடுகிறீர்களா என்று கம்பனடிப்பொடி சா கணேசன் ஐயாவிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஜீவாவா பேசினான், கம்பன் அல்லவா பேசினான் என்றார். அந்த சிவப்பு விளக்கை ஏன் எரிய விடவில்லை என்றால், ஏற்கனவே சிவப்பு அவருக்கு உவப்பு, இன்னும் மீண்டும் சிவப்பை எரிய விட்டால் பேச்சு இன்னும் வீரியம் கூடும், அதனாலே எரிய விடவில்லை என்றார்கள். ஆகவே இந்த நாட்டில் கம்பனை கூட கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளிலே அன்றைக்கு களமாடுவதற்கான ஒரு சூழலையும், மரபு மாறாத சங்க இலக்கியங்களை இந்த நாட்டில் அரசியல் மேடைகளில் அரங்கேற்றியதும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தித்திப்பான பக்கங்கள் என்றால் நாஞ்சில் சம்பத் அதற்கும் அணியமாகிவிட்டேன் என்பதை அகிலத்துக்கு சொல்லுகிற வகையிலே கந்தர் சஷ்டி கழகத்தினுடைய விழாவின் மேடைக்கு மிகுந்த அச்சத்தோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் கனவில் கூட கருதியதில்லை. பட்டிமன்றங்களில் கொட்டி முழக்குகிறேன், வழக்காடு மன்றங்களில் விவாதம் செய்கிறேன், பல்கலைக்கழகத்தினுடைய மைய மண்டபங்களில் உரையாற்றுகின்றேன், கன்னி தமிழ் வளர்க்கு மேடைகளில் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று பேசி வருகிறேன், பல லட்சம் மக்கள் சங்கமிக்கின்ற மகா நாடுகளில் திசைகளின் தசைகளை பிக்கிற இரத்த சந்தத்தில் நான் உரையாற்றி வருகிறேன், பட்டினக்கரையில் இருந்து பாமரர்கள் வாழுகிற கண்விழிக்காத கிராமத்திலும் நாஞ்சில் சம்பத்து பொலிவாற்றி வருகிறேன். ஆனால் எங்கேயும் பேசினால் கிடைக்காத நிம்மதியும் நிழலும் கந்தர் சஷ்டி கழக விழா மேடைக்கு வந்ததற்கு பிறகு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை முதலிலே நான் உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் நவம்பர் 2ஆம் தேதி விழாவினுடைய இறுதி கட்டத்தில் என்னை அண்ணன் டால்பின் ராமநாதன் அவர்கள் பேச அழைத்திருக்கிறார்கள். அதுதான் முதலிலே அழைத்திருக்கலாம். முதலிலே அண்ணன் தமிழருவி மணியன் எங்கே போகிறோம் நாம் என்று அவர் பேசி, நானே குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அண்ணன் சுயிசுவம் குருவாய் வருவாய் என்று பேசி, மேடைகளிலே 1000 முறை கண்ட பெருமகன் அறிவொளி தன்னுடைய பட்டிமன்றத்தை அரங்கேற்றி
கருத்து கமலஹாசன் என்று நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற சாலமன் பாப்பையாவன் பட்டிமன்றம் நிகழ்ந்து முடிந்ததற்கு பிறகு ஒரு கடைசி நாளில் நான் ஒரு சந்தை முடிந்த பிறகு சரக்கு விற்க வந்தவனை போல், பந்தி முடிந்த பிறகு பசித்து வந்தவனை போல், நோயாளி முடிந்த பிறகு மருந்து வாங்கி வந்த ஒரு உறவுக்காரனை போல், தேரோட்டம் முடிந்த பிறகு திருவிழா காண வந்த பக்தனை போல நான் இன்றைக்கு உங்கள் வாசலிலே வந்து நிற்கிறேன். சமயம் வளர்த்த தமிழ் என்று ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை அணி செய்வதற்குரியான தகுதி எனக்கு இல்லை. சமயத்தால் தமிழ் வளர்ந்ததா, தமிழால் சமயம் வளர்ந்ததா என்பது ஒரு கேள்வி. நான் மார்கழி பெருவிழா அறக்கட்டளையில் சேலத்தில் சமயத்தால் தமிழ் வளர்ந்தது குற்றம் என்றொரு தலைப்பை அன்றைக்கு நான் ஒரு வழக்காடு மன்றத்தை நான் வெற்றிகரமாக இயக்கினேன். என்னுடைய நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் மேடைகளிலே அரங்கேற்றி இருக்கிறேன் பல தலைப்புகளை. என்றாலும் தமிழால் சமயம் வளர்ந்தது என்பது குற்றம் என்ற ஒரு தலைப்பை இங்கு அரங்கேற்றியதற்கு பிறகு பல புதிய புதிய செய்திகள் எனக்கு கிடைத்தன. ஆகவே அண்ணன் டால்வின் ராமநாதன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எந்த தலைப்பை நீங்கள் அணி செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சமயம் வளர்த்த தமிழ் என்று சொன்னேன். இதுதான் தக்க சமயம் என்று கருதி அவரும் அந்த தலைப்பையே எனக்கு உறுதி செய்து தந்து விட்டார்கள். இப்போதுதான் நினைக்கிறேன் நான் ஏன் அப்படி சொல்லிவிட்டேன் என்று. இன்னைக்கு தினமணியை பார்த்தால் போட்டிருக்கிறான் கடகம் தர்ம சங்கடம் என்று. சமயம் வளர்த்த தமிழ் என்று சொன்னால் சங்கம் அருவிய காலத்திற்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு முடிகிற வரை வள்ளலார் காலம் வரையிலும் தமிழ் சமயாச்சாரியார்களின் கையில் தான் இருந்தது.